அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25/8/2024 பானு சப்தமி என்று செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஆவணி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி. இதை சில பேர் சூரிய சப்தமி, ரத சப்தமி என்றும் சொல்லுவார்கள். இந்த நாள் முழுக்க முழுக்க சூரிய பகவானுக்குரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்து நீர்நிலைகளில் குளித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் சாபம், முன்னோர்கள் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. நாளைய தினம் நம்முடைய வாழ்வு சிறக்க எந்த வழிபாட்டு முறைகளை சுலபமாக செய்தால் நல்லது நடக்கும் என்பதை பற்றி ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் பார்க்க போகிறோம். நாளை அனைவரும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து விட வேண்டும். சூரியன் உதயமாகும் போது ஓம் சூரிய தேவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானுக்கு முன்பாக ஊற்றி நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை யாரெல்லாம் நாளைய தினம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சூரிய பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். வேலையில் தொழிலில் இருந்து வந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறும். வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கு இந்த வழிபாடு வழிவகுக்கும். மறக்காமல் நாளைய தினம் இதை செய்து விடுங்கள். இதோடு சேர்த்து நாளைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான பிள்ளையார் வழிபாடும் இருக்கிறது. நாளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். எந்த கோவிலாக இருந்தாலும் பிள்ளையார் இருப்பார். இருந்தாலும் நாளைய தினம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபடுவதுதான் சிறப்பு. இப்படி சிவன் கோவிலில் இருக்கும் பிள்ளையார் வழிபாடு செய்ய செல்லும் போது 7 சிவப்பு நிற ஒற்றை செம்பருத்தி அருகம்புல் மாலை வாங்கி செல்ல வேண்டும். இந்த 2 பொருளையும் பிள்ளையாருக்கு கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பிள்ளையாரை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். பிறகு சிவபெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பவும். நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ருக்களின் சாபங்கள் தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் ராகு கேது பகவானால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். சூரிய பகவானின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். எளிமையான இந்த வழிபாட்டிற்கு பின்னால் பல ஜோதிட சாஸ்திர ரகசியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றிவிடும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.